ஹலோ வணக்கம் மதனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டுகள் அண்ட் கோ பிரசன்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. வெரி குட் மிஸ்டர் மகேஷ், எஸ். இன்னைக்கு வரப்போற அந்த 4 செலிபிரிட்டி யாரு? மாமா ஆனா நான் பார்த்துட்டேன். யாரா? நான் பார்த்துட்டேன். யாடா பார்த்த? அந்த ஹீரோவும் ஆ, அந்த ஹீரோயினும் ஆ, ஆ. சினிமாவில் நடிச்சதை பார்த்தேன். இப்ப நான் கேட்டதுக்கு நீ சொன்னதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காடா? வந்திருக்கிறவங்களும் அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாதவங்க தான் மச்சான். என்னையா சொல்ற? ஏன்னா இப்போ வந்திருக்கிற ஒரு 4 பேர்ல ஒரு செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா ஆ, அவர் ஒரு மாஸ்டர். மாஸ்டர். எஸ். ஓ, டான்ஸ் மாஸ்டர் இல்ல ஃபைட் மாஸ்டர் இல்ல சரக்கு மாஸ்டர் இல்ல பரோட்டா மாஸ்டர் இல்ல டீ மாஸ்டர் இல்ல. ஓயா வெண்ண. ஏய் ஆடா, நீங்க சொன்ன அத்தனை பேருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனை சார்ந்தவங்க. அதனால மாஸ்டர் உங்களுக்கு பேர் இருக்கு. ஓ ஆமா. எந்த ப்ரொஃபஷனுமே இல்லாம ஒரு மனிதன் 20 வருஷமா மாஸ்டர்ங்கிற பேர் வச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கான். பெரிய விஷயம். மிகப்பெரிய விஷயம் மச்சான். ஆ, சாதாரண ஆள் இல்ல, சகலகலா வல்லவன். ஆ. ஆமா. ஆமா, அந்த 3 பேரு. மீதி 3 பேரா? உனக்கு அவரை பத்தி தெரியாது? ஆமா, அது கரெக்ட் தான். இவன் ஒருத்தனை கூட்ட அப்புறம் 3 பேர் அவங்களே கூட்டிட்டு வந்துருவான். வந்துருவாங்க. ஓகேவா? ஆ, அந்த மாதிரி ஒரு டீம். ஓகே. மொத்தத்துல இந்த டீம் பத்தி சொல்றதுன்னா அது ஒரு விந்தையான டீம் மச்சான். ஓஹோ, விந்தை படத்துல இருந்து வந்துறாங்க. என்ன அறிவு தங்கமே. ஆ, ஆ. வெரி குட். விந்தை மூவில இருந்து அன்போடு அழைக்கிறோம் மாஸ்டர் மகேந்திரன், மகாநாதி சங்கரனா, மனிஷா ஜே, தான் மெர்லே. வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கிட்ட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, எல்லாருமே அதில் கலந்துக்கணும். எனக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டு சும்மா நிற்கக்கூடாது. கேள்வி கேட்டு முடிச்ச உடனே உங்க முன்னாடி இருக்கல குலாப் ஜானு அதை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிடக்கூடாது. வெய்யி சொல்லும் போது எடுத்துக்கணும். வாயில போட்டுட்டு முடிங்கிற வாயிலே வச்சிருக்கணும். அதை வச்சு தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி எந்த கையில் குலாப் ஜான் எடுத்து போறீங்களோ அந்த கையில் தான் பசரம் அமுக்கணும். ஓகே. ஓகேவா? ரெடி போலாமா? புரிஞ்சுங்க ரூல்ஸு? முடிச்சதுக்கு அப்புறம் எது ஆன்சர் சொல்லிட்ட பிறகு நீ சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலாம். அது நான் தூக்கி போட போறது தான். நீ என்ன சாப்பிடுங்க. ஓகே. நிகழ்ச்சியில முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. நீங்க வேற ஒருத்தரா மாற வாய்ப்பு கிடைச்சா யாரா மாற ஆசைப்படுவீங்க? நீ கம்மனோட கமுக்குறான். கையில ரீசென்ட்ல பழக்க வழக்கம் அப்படி. ஃபர்ஸ்ட் மகேந்திரன். ஓரத்துல பார்க் பண்ண கூடாது, சைடுல. எம்எஸ்டி எம்எஸ் மகேந்திர சிங் தோனி. யாரு? மாறணும்னா நீங்க. ம். சரி. மேம் யாருப்பா? கேர் வித்யாவா? கரெக்டா தான். யார் விஜய் அம்மாவா? ரேவதி மேம் ரேவதி மேம். ரேவதி மேடமா? ஆக்ட்ரஸ் ரேவதி மாதிரியா? மெர்லின் புழல். ஜான் குருமா ஆ? ஜான் குருமா ஜானகி அம்மா. ஜானகியோட அம்மாவே ஏன் மாற? எம்எஸ்டி என்னது? எம்எஸ்டி பால்ட்டியா? எம்எஸ்டி என்எஸ்கே. என்எஸ்கே என்எஸ்கே மாதிரியா? அதனால வந்து 4 பேருமே சரியா பதில் சொன்னாலும் 4 பேருக்கு ஒரு மார்க் இல்லையா? 4 பேருக்கு மார்க் கொடுக்குறோம். அதே மாதிரி கேள்வி கேட்ட உடனே அந்த குலாப் ஜான் எடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஹைட் ப்ராப்ளமா? இல்ல ஹைட் ப்ராப்ளம்லாம் அதே இல்ல. மாதிரி குலோப் மட்டும் எடுத்தா போதும் மகேந்திரன். இல்ல அவர் பண்ணா கரெக்ட்டுங்க. அண்ணா அது கையில பழகிடுச்சுனா. பிசுச்சுனா மாமா. உங்களுக்கு அடுத்த கேள்வி. உங்களோட பாட்டி அல்லது தாத்தா உங்களை எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க? சொல்லுங்க ஹீரோயின். ஏய் சாசா ராஜி குட்டி கூப்பிடுவாரு. என்ன கூப்பிடுறாரு? ராஜி குட்டி. லாலி. ராஜி குட்டி. சரி ஓகே. சரி, விடு, அவர் கேட்டு. மகேந்திரன். மகி. மையா? மகி. மகியா? நீ என்னம்மா எடுத்து எடுத்து விளையாண்டுக்கிற? அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. வாயில போட்டு அப்படியே இருக்கட்டும், விடாது. மஸ்டம் சொல்லுவாங்க. மக்குன்னு சொல்லுவாங்களா? கரெக்டா சொல்லிக்கிறாங்க பாரு தாத்தா பாட்டி. ஐயோ மக்கு இல்லையா? மஸ்டம். மொட்டை. மொட்டையா? மொட்டைன்னு சொல்லுவாங்களா? என்ன முடியுது? ராசா. ராசாவா? ராசா. ஓகே. நீ துப்பிட்டு என்ன என்ன குட்டி அது சொல்லுமா மனிஷாஜி? தாத்தா வந்து என்ன ராஜி குட்டின்னு கூப்பிடுவாரு. ராஜி குட்டியா? ராஜி குட்டி. நானம்மா வந்து குட்டி பேய். குட்டி பேயின். ஏன்னா வளர்றப்ப ஒரு பேயினுடைய அங்கடையாளங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கரெக்டா சொல்லியிருக்காங்க. முதல்ல மனிஷாஜித் சொன்னதுனால அவங்களுக்கே நம்ம மார்க் கொடுத்துடலாம். குட்டி பேய்க்கு